வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதேபோல் இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இருவரும் தேசிய கொடி நீக்கப்பட்ட காரில் தனது வீட்டிலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு வந்தனர். அங்கு வந்த அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட உள்ள அறை எண் 46 காத்திருந்தனர். மேலும் அவர்களுடன் மகன் சிகாமணியும் வந்திருந்தார். இந்த நிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பொன்முடி மற்றும் விசாலாட்சியிடம் தண்டனை விவரங்கள் குறித்து என்ன சொல்கிறீர்கள் என நீதிபதி கேட்டார். அப்போது பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்கள் தண்டனை வழங்கும் போது அவர்களுடைய வயது மற்றும் மருத்துவ சிகிச்சைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்கவும் கோரிக்கை வைத்தார். அது மட்டுமில்லாமல் பொன்முடியின் மருத்துவ அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். அது மட்டுமில்லாமல் 50 லட்சம் அபராதமும் வழங்க வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் மேல்முறையீடு செய்யும் வகையில் சிறை தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். அதேபோல் பொன்முடியின் மனைவி விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது. பொன்முடிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவருடைய அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் தகுதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியின் இடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேற ஒரு நபரை கொண்டு வர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையில் ஒரு லிஸ்ட் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த லிஸ்டில் முக்கியமான இளம் எம்எல்ஏக்களின் பெயர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக 1000 விளக்கு தொகுதியின் எம்எல்ஏ எழிலன் அவர்கள் அமைச்சராக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி யாரேனும் மூத்த அமைச்சர் ஒருவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லையெனில் மொத்தமாக அமைச்சரவை மாற்றமே நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.